வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெஃபினட்டா அழகா தான் இருப்பீங்க. ஆக்சுவலா வந்து வாரம் உங்ககிட்ட நாங்க தவறாம ரிமைண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க, லெட்டர் எழுதுங்க, இமெயில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சோ உங்க இமெயில்ல நாங்க ஸ்கேன் பண்ணப்போ ஒரு விஷயத்தை வந்து நாங்க நோட்டீஸ் பண்ணோம். என்னன்னாக்க, இந்த தேவையற்ற முடி அகற்ற இந்த ப்ராப்ளத்தை பத்தி நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா டீனேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க அண்ட் தென் வயசானவங்க, இவங்க எல்லாருமே வந்து சொல்லிருக்கிறது வந்து இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்க, உங்க ப்ரோக்ராம்ல அதை நாங்க ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிருக்கீங்க. சோ டெஃபினட்டா உங்களோட வியூஸை நாங்க மதிக்கிறோம். சோ அதுக்காக ஒரு ப்ரோக்ராம் நாங்க டெடிகேட் பண்ணலாம் தீர்மானம் பண்ணி இந்த வாரம் தேவையற்ற முடிய கட்டுற. ஓகேவா? வணக்கம் ராஜமுரளி மேடம். சோ நம்ம வந்து ஸ்ட்ரைட் அவே we are going with முடியெல்லாம். ஏன்னா இது இந்த கேள்வின்றது ரொம்ப நாளா வந்திருக்கு. இதுக்கு அதனால ஸ்ட்ரைட் அவே இதை ஆரம்பிச்சிட வேண்டியது. இப்ப பாத்தீங்கன்னா தேவையற்ற முடி அப்படிங்கிறது பிரச்சனை யாருக்குன்னாக்கா மெயினா வந்து டீனேஜ்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கு. இந்த பிரச்சனை முதல்ல வந்து டீனேஜ்ல இருக்கவங்களுக்கு தான் இருந்ததுனாலும் இப்போ இந்த காலகட்டத்துல அப்பர் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் இது பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ இது என்னன்னாக்கா இதனால வந்து அவங்களுக்கு சார்ட் ஆஃப் ஒரு தர்ம சங்கடமான ஏதோ ஒரு எம்பராஸ்மெண்ட், வெளியில போறது வருதுன்னா பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய காரணங்களால வெளியில சொல்ல கூட மாட்டாங்க பாதி பேர். இப்ப டீனேஜ்ல இருக்கவங்க என்னன்னாக்கா தெரிஞ்சே தெரியாம அந்த மாதிரி வந்து இந்த தேவையற்ற முடி அப்படின்னு முதல்ல தெரிஞ்ச உடனே இவங்களாம் வந்து ஏதான செஞ்சுப்பாங்க, நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கும் போது அதோட பக்க விளைவு அப்படிங்கிறது அது வந்து ஒரு பர்மனன்ட் ஆயிடும். அதுக்கு சொல்யூஷனே இருக்காது. அந்த மார்க்ஸ் வந்துடும், மார்க்ஸ் வரலாம். இல்லைன்னாக்கா அது வந்து ஒரு சாஃப்டா ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த தேவையற்ற முடிங்கிறது இப்போ ஒரு 10-15 வருஷமா ரொம்ப, அதாவது எல்லாரும் ஓப்பனா பேசுற அளவுக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு, இது வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கற அளவுக்கு இது வந்து அவேர்னஸ் இல்ல. இத பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கும் வந்து ஒரு தயக்கம் இல்லாம பேசுறோம்னா அது அந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கு. இது ஆண்டாண்டு காலமா இது பிரச்சனை தான். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இது பிரச்சனையா நினைக்கல. ஓகே ஓகே, அது அப்படியே நேச்சுரல், இட் இஸ் குவைட் நேச்சுரல். இப்போ வந்து தேவையற்ற முடி வந்து ஸ்கின் as long as நம்மளுக்கு வந்து சர்மம் இருக்கிற வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு இது வந்து மொத்தத்துல வந்து இது பெண்களோட வாரம்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ். அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ் ஆனாலும் சரி, இல்ல அப்பர் மிடில் ஏஜோ யாரானாலும் எல்லாம் பெண்களுக்கு என்ற பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கலாம். பெண்கள் இருக்கும்போது இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமாவே இருந்திருக்கும். என்னன்னாக்கா ஒரு நேச்சுரல் வே ஆஃப் லிவிங் சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து முடியை அகற்ற அப்படின்னு நம்ம வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம்னாலே அது என்னன்னாக்கா அது அகற்றலாம் அப்படின்னு வரும்போது அது வந்து திருப்பியும் ரீக்ரோத் தான். ஓகே ஓகே. சோ there is no such முடியை வந்து நீக்கிறதுன்றது கிடையாது. அது வந்து ஒன்லி ஃபார் மேல். ஓகே. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது பெண்கள்னு பார்க்கும்போது முடி இருக்கணும், ஆனா அது வந்து இன்விசிபிளா இருக்கணும். ஓகே, சோ அகற்ற முடியாது, ஆனா வந்து அது தெரியாம அதாவது சருமம் வந்து ஒரு சாஃப்ட் ஆக்கி, அதாவது அந்த முடி வந்து அதனுடைய ஒரு கரடு முரடாவோ இல்ல ரஃபாவோ இல்லாம ஒரு சாஃப்டா போய் அது தானாவே கொஞ்சம் டீகலரைஸ் ஆகிறதுக்கு தானாவே போயிடும். அப்ப வந்து அது வந்து நம்ம வந்து அதை நீக்கிற மாதிரி இல்லை. இப்ப நம்ம ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு சம் சொல்யூஷனோ இல்ல ஒரு ஜெல்லோ இது மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு அது ஓவர் நைட் ஒரு மிராக்கிளா அதை நீக்கினோம்னாக்கா அதோட அடுத்த நாளே அது வந்து growth என்னன்னா இன்னும் கொஞ்சம் திக்கர் ஃபார்ம். ஆமா, அது எப்பயுமே சொல்லுவாங்க ரிமூவ் பண்ண நிறைய இன்னும் வந்து வரும். சோ இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து டீனேஜ்ல வந்து வர்றதுக்கு காரணம் வந்து அவங்க சாதாரணமா அதை விட்டாக்கா அது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாது, அப்படியே வந்து ஒரு காலகட்டத்துல சரியா போயிடும். அப்படி இல்ல இது வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணறதுக்கு ட்ரை பண்ணும்போதுதான் there are lots of ways. for instance பாத்தீங்கன்னா சில பேர் த்ரெட்டிங் பண்ணிக்கிறாங்க, வேக்சிங் இருக்கு, சில பேர் வேக்சிங் பண்ணிக்கிறாங்க. பட் பிரசன்டேஷன் பர்பஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து எல்லாருமே வெளியில போய் வேலைக்கு போறது, எல்லாரும் ஒரு ஆண்கள் நடுவில் எல்லாருமே வேலைக்கு போறாங்க. ஆண்களுக்கு சரி நிகர் சமமா நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையா
பிரசன்டேஷனுக்காக அவங்க வந்து நிறைய பேர் ஸ்லீவ்லெஸ் வந்து போடுறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டா வந்துட்டு அவங்களுக்கு அகற்றும் போது தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க முடியும் இல்லையா? அது வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிறவங்களுக்கு இப்போ வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அத்லெட்டிக்ஸ் ஸ்விமிங் அந்த மாதிரி எல்லாம் போறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அகைன் வந்து காஃப், அதாவது கால்கள் கைகள் இதெல்லாம் வந்து பாத்துக்க வேண்டியது ஒரு பெரிய விஷயம் தான். அதெல்லாம் பாத்துக்கதான் வேணும். இதுக்கு என்னன்னாக்கா ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு ஃபீமேல் சைல்டுனா அந்த வளர்க்கிற முறையில ஒரு தாய் கவனம் செலுத்தினா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா அவங்க டீனேஜ் வரும்போது உருவாகாது. அது ஒன் வே. சரி சரி, இதையும் தாண்டி டீனேஜ் வந்தவொடனே இது வந்துடுறது. இதுக்கு என்ன வழி, அதை இப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, சிலருக்கு வந்து growth வந்து ஜாஸ்தியா இருக்கு, சிலருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எதனால இந்த வேரியேஷன்? ஆக்சுவலி வந்து அதாவது growth ஜாஸ்தியா இருக்கிறது குறைச்சலா இருக்கிறது இது எல்லாமே பொதுவா வந்து ஹார்மோன் ரிலேட்டட் தான். இது இப்ப நிறைய அதாவது சின்ல அப்பர் லிப்ல லோவர் லிப்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா அதாவது ஒரு ஹார்மோன் ரிலேட்டடா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறினே வச்சுக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மெடிக்கலா அவங்கள டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதெல்லாம் செஞ்சு அதே சமயத்துல இவங்க வந்து அதுக்கு ஏதான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறது பிளஸ் எக்ஸ்டர்னலா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வரும்போது நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியா தீர்க்கலாம். ஓகே, ட்ரெடிஷனல் மெத்தட் சொல்லி கொடுங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 17-18 வயசு இருக்கிற ஒரு பெண் வச்சுக்கோங்களேன், அப்பர் லிப்ல இருக்கு லோவர் லிப்ல இருக்கு, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க, ஒரு 2-3 வழியில ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பாப்பாங்க. த்ரெட்டிங் போகாம இருக்கிறது நல்லது. த சேஃபஸ்ட் வே இஸ் வேக்சிங். ஓகே, எதுக்காக வேக்சின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி வந்து ரெகுலரா உங்களோட ருட்டீன்ல கொண்டு வந்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து அடிக்கடி நீங்க வேக்சின் போகாம ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க அதை நிறுத்திடலாம். வேக்சின் அப்படிங்கறது இந்த மெழுகு வச்சு போட்டாங்க, பட் அதுவும் தேவையில்லை. நீங்க முதல்ல இருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமையும் இருக்கலாம். பட் நான் சொன்னதுனால வேக்சின் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் கண்டிப்பு அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்கன்னாக்கா தென் அந்த டியூரேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் குப்பை மேனி கீரையை கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். சோ இந்த வீக் அந்த குப்பை மேனி கீரையை கொண்டு வர முடியல, அதுக்கு பதிலா அதோட பவுடர். ஓகே, குப்பை மேனி கீரையின் பொடி அது இது வந்து ரெடிலி அவைலபிள் கிடைக்கிறது. இது ஒரு மெஷர். நீங்க வந்து கிராம் கணக்குலயோ இல்ல வந்து கப் மெஷரோ எப்படி வச்சிருந்தாலும் இது ஒரு மெஷர். ஓகே, அதுக்கப்புறமா அந்த குப்பை மேனி கீரை எதுக்கு யூஸ் பண்றதுன்னா அது எவ்வளவு சாஃப்டா அந்த துவளமோ அந்த மாதிரி நம்ம சருமத்தை சாஃப்டா எப்படி ஆக்கும்னா அந்த முடியோட வீரியத்தை கட் பண்ண ஏதாவது கொஞ்சம் குறைச்சு அது வந்து சாஃப்ட் ஆகும். ஓகே, சோ இந்த மாதிரி இது வந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த தேவையற்ற முடிய மெலிசா ஆக்குறதுல சாஃப்ட் பண்றது. இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதுல வந்து இந்த கோரைக்கிழங்கு நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். பட் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு டவுட், இந்த கோரைக்கிழங்குங்கிறத வந்து ஈஸியா அதாவது கல்லுல வச்சு பொடி பண்ணணுமா, அது பவுடர் ஆகுமா அப்படின்றதெல்லாம். ஆனா இது பேர் தான் அப்படி இருக்கு, இது பார்க்கதான் இப்படி கரடு முரடா இருக்கு. வழியா பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி போல், இப்படி கையாலேயே கூட வந்து ஒடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இது. இது மிக்சியில போட்டா கூட இது பவுடர் ஆகும். இது ஒரு மெஷர். இதுவும் அதே மாதிரி முடி வளர்ச்சிய கொஞ்சம் வீரியத்தை கட் பண்ணும். அதாவது முடியும் அப்படியே வந்து வளர்ச்சியை நிறுத்திடாது, அது இருக்கும் ஆனா இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஆனா இல்லாத இருக்கும் இருக்காது அப்படி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பூலாங்கிழங்கு. பூலாங்கிழங்கு அகைன் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிவிங். இந்த ஒரு பர்பஸ் என்னன்னாக்கா இப்போ வந்து டீனேஜ்ல இருக்கவங்களுக்கு இந்த முடி வளர்ச்சி தேவையற்ற முடி வளர்ச்சி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து முடி வளர்ச்சி இருக்கிறது அதுவும் ஜாஸ்தி இருக்கும்போது ஒரு ஸ்டிங்க் இருக்கும், அந்த ஒரு துர்நாற்றம் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து. சோ அதுக்குதான் இந்த ஃப்ராக்ரன்ஸ்க்கு இந்த பூலாங்கிழங்கு போடுறது. வெட்டிவேர் அதே மாதிரி ஆயில் அப்சார்பன்ட்னு எல்லாருக்குமே நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். வெட்டிவேரும் பர்பஸ் வந்து வெட்டிவேர் வந்து ஆயில் அப்சார்பன்ட் பிளஸ் வந்து அந்த அதோட ரஃப்னஸ் வந்து இந்த கோரைக்கிழங்கு குப்பை மேனி கீரையோட சேரும் போது அந்த முடி வளர்ச்சியை கொஞ்சம் கட் பண்றதுல நல்ல ஹெல்ப் பண்ணும். சோ வெட்டிவேரையும் சேர்ந்து எல்லாமே ஒரே மெஷர். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு கப் மெஷர் எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சேம், இல்ல கிராம்ஸ்ல மெஷர் எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே சேர்ந்து
பவுடர் பண்ணி வச்சுட்டு அது வந்து இந்த மாதிரி இருக்கும். சோ இது நம்ம மாவு மிஷின்ல கொடுத்து வந்து பவுடர் பண்ணி சலிச்சு வச்சுக்கலாமா? மஞ்சள் அரைக்கிற மிஷின்ல இதை அரைச்சு கொடுக்குறாங்க. இதை உபயோகப்படுத்தும் போது ரெகுலரா நீங்க குளிச்சுட்டு கடைசியில இதை மஞ்சள் பூசிக்கிறதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணும்போது ரெகுலரா யூஸ் ரொட்டீன் யூஸ்ல இது வரும்போது இது நல்ல பலனுக்கு, அதாவது ஓவர் நைட் மிராக்கிள் மாதிரி பண்ணாது, பட் இட் டெஃபினெட்லி கிவ்ஸ் அ குட் ரிசல்ட். இது முகத்துக்கும் போடலாமா? முகத்துக்கும் போடலாம். போடும்போது வந்து எல்லாருக்கும் வர பெரிய ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இது போட்டா புருவத்துல இருக்க முடி போகுமா, ஐலாஷஸ்ல இருக்க முடி போகுமா, தலை முடியில பட்டானாக்கா தலை முடி போகுமா அப்படின்ற கேள்வி வரும். கண்டிப்பா போகாது. இது பேரே வந்து நம்ம தேவையற்ற முடியை நீக்கன்றதா நம்ம சொல்றோம். இதெல்லாம் பாண்ட் ஸ்ட்ரக்சர். இப்ப தலையில இருக்கிற வந்து ஸ்கேல்ப்ல இருக்க முடியும், ஐப்ரோல இருக்க முடியும், லாஷஸ்ல இருக்க முடியும், நீங்க இது மேல வச்சு போட்டா கூட போகவே போகாது. ஓகே ஓகே, பட் அதுக்கு எப்படி டிஃபரன்ஸ் தெரியும்? see these are all இப்போ வந்து because of the hormone changes estrogen ஜாஸ்தியா இருதோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன்ல தான் நீங்க வந்து பிறக்கும்போது உங்களுக்கு வந்து அப்பர் லிப்லயோ லோவர் லிப்லயோ முடி கிடையாது. கரெக்ட் ரைட். ஐப்ரோவும் ஐலாஷஸும் இட் இஸ் பாண்ட் ஆமா ஸ்ட்ரக்சர். சோ அங்க இருக்கிற முடியெல்லாம் இது ஒண்ணுமே பண்ணாது. அந்த பயம் இல்லாம யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ இப்ப நான் சொல்லிடவா என்னன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்ட்டா மட்டும் சொல்லுங்க. எல்லாமே சேம் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நாலு தான். ஆமா, ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் இத மனசளவுல வந்து you have to mentally prepare yourself that definitely இத யூஸ் பண்ணா இது போகும்ங்கிறது. டெஃபினட்டா. ஓகே. குப்பை மேனி கீரை வந்து அந்த காய்ந்த பொடி அது ஒரு மெஷர், கோரைக்கிழங்கு அது வந்து ஒரு மெஷர், பூலாங்கிழங்கு அது ஒரு மெஷர், வெட்டிவேர் இது எல்லாமே சம அளவுல எடுத்து நம்ம வந்து மாவு மிஷின்ல கொடுத்து அதுக்கு முன்னாடி நம்மளோட ஓன் மஞ்சள் பொடியை அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு சலிச்சுக்கணுமா? அதை பொடியை சலிச்சுக்கிறது அப்படிங்கிறது தட் இஸ் a process. அதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படின்னாக்கா இதை யூஸ் பண்றவங்க யார் அப்படிங்கிறது முதல்ல. ஏன்னா இதுக்கு வந்து என்னன்னா சில பேருக்கு வந்து தேவையற்ற முடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்பர் மிடில் ஏஜ்ல மெனோபாஸ்க்கு அப்புறமா வரவங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா ரொம்ப திக்கா இருக்கும். பிளஸ் அவங்களுக்கு வந்து ஸ்கின்னும் சாகிங் பிளஸ் ட்ரைனஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து இட் இஸ் ரியல் எம்பராஸ்மெண்ட். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இத வந்து ரொம்ப பெரிய அளவுல சலிச்சு சாஃப்டா ஆக்கவே வேண்டாம். அவங்க அப்படியே கூட இன்ஃபேக்ட் ரவை சாலட் மாதிரி இருந்து கீழே சாஃப்டா இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். மேல இருக்கிறத எடுத்து அதை மட்டும் போட்டுக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஓஹோ, அதாவது போஸ்ட் மெனோபாஸ்ல வர இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா ஆக்கணும்ன்றது இல்ல. நீங்க கொடுக்கும் போதே கொஞ்சம் ரவையாட்டம் அரைச்சு கூடன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எதனால அப்படின்னு அது வந்து திக்கா இருக்கும். ஓகே, மோர் எஃபெக்டிவா இருக்கும் இந்த மாதிரி போடும்போது. பிளஸ் அப்ளிகேஷன்ல எப்படின்னாக்கா போடுறது எப்படின்னா இப்ப தண்ணியில குழைச்சு நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மினிட்ஸ் இல்ல 3 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கும் போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஜஸ்ட் எடுக்கிறது. சாதாரணமா எப்படியே நம்ம வாஷ் பண்ணுவோம், இதுக்கு மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணும்போது இட் கட்டேல்ஸ் தி ஃபர்தர் growth. எந்த பக்கம் growth வருதோ அதுக்கு ஆப்போசிட். இப்ப தலை முடி வளர்றதுக்கு ஆப்போசிட் சைடுல பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான். see the same concept. அதே மாதிரி ஆப்போசிட்ல கோமிங் பண்ணி பார்க்கலாம். அது உள்மாது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரஷ் மாதிரி இப்ப கையில யூஸ் பண்ணானாக்கா கை ஒரு மாதிரி கலர் வரும் அப்படின்லாம் தோன்றவங்க ஸ்மால் பிரஷ் மாதிரி வச்சிருந்து சாஃப்ட் பிரஷ் வச்சிட்டு பண்ணலாம். ஓகே, அந்த ப்ளீச்க்கு எல்லாம் போட்டுக்கிறதுக்கு இல்ல ஃபேஸ் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரஷ் கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு சாபிஸ்டிகேட்டடா பண்ணிக்கணும்னு அப்படி செஞ்சுக்கலாம். இல்ல நம்ம மாட்டுக்கு ரெகுலரா செஞ்சுக்கணும்னாக்கா நீங்க விரலே இருக்கு கை விரல் பாத்ரூம் போகும்போது எடுத்து போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் ரவை ஃபார்ம்ல இருக்கிறது நல்லது. இப்ப இதுவே வந்து ஒரு டீனேஜ்ல இருக்கிறவங்க யூஸ் பண்றாங்கன்னு வரும்போது பொதுவா இந்த காலகட்டத்துல வந்து எந்த டீனேஜ்ல இருக்கவங்க மஞ்சள் பூசி அவங்களுக்கு பழக்கம். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு பவுடர் அந்த கலவை அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு பர்னிங் ஃபீலிங் அப்படிம்பாங்க. இது வந்து போட்டு ஐயோ எரியுமா அதாவது எரிச்சல் கிடையாது. என்னன்னா இட் கிளீன்ஸ் த ஸ்கின். ஓகே, அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஒர்க் பண்றது அப்படின்னு பண்ணும்போது ஆக்சுவலா இன்ஃபேக்ட் இஃப் தே கெட் ஒரு பர்னிங் ஃபீலிங் வந்துன்னா definitely the result will be good. Okay, but one thing என்னன்னா இன்னைக்கு இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து நிஜமா they prefer this. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸோட அவங்கள்ட்ட இருந்து நிறைய கேள்வியே வருது. ஆமா,
இது வந்து தெரியாம வந்து வேற எதுவும் யூஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க அவங்க. அதனால அது ஒரு பெரிய வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் கேட்கறதுனால இதை யூஸ் பண்ணும்போது, ஏன்னா அவங்களுக்கு தான் இது முக்கியமான தேவை. ஏன்னா வேற எதுக்கும் போகாம இந்த மாதிரி பர்னிங் சென்சேஷன் வருது அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன செய்யலாம்னாக்கா, இப்போ இவங்க சலிச்சு எடுத்துக்கணும் இல்லையா, இவங்க கொஞ்சம் அதாவது ஆக்சுவலி வந்து ரொம்ப சலிக்கணும்ன்றதுல இதுவே வந்து இப்போ ஒரு சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது வந்து ஒரு 3-4 வயசு குழந்தையில இருந்தே ஆரம்பிக்கலாம், ஃபீமேல் சைல்டுலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு சலடையில ஒரு மஸ்லின் கிளாத் மாதிரி இதை போட்டு, இப்ப இதுதான் இந்த பவுடர். சரி, இதை வந்து ஒயிட் ஷீட் கொஞ்சம் நிச்சயமா குழந்தையோட அம்மா தான் பண்ணி தரணும். இதெல்லாம் குழந்தையால பண்ண முடியாது. அவங்க கொட்டி இறைச்சிட்டு போய் 3 வயசு குழந்தைகிட்ட கொடுப்போம். ஓகே, இப்ப வந்து இத வந்து வச்சு இதுல போட்டு சலடை மேலயே நீங்க துணி போட்டிருக்கீங்களா? அது மேல மஸ்லின் கிளாத் இல்லையா? வெறும் சலடை அது பாருங்க, ரொம்ப சாஃப்டா. சோ இது 2 தடவை நீங்க சலிக்கிற மாதிரி, இது 2 தடவை 3 தடவை எத்தனை தடவை சலிச்சாலும் பரவாயில்ல. பட் இது வந்து ஃபைனஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பட் அந்த ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்மால் ஸ்பூன் போதும். கொஞ்சமா எடுத்து உடம்பு முழுக்க போடலாம். சின்ன சப்போஸிங் வந்து முதுகுல எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் நிறைய போடலாம் அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி அவங்க போட்டுட்டே வரும்போது அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போது நல்ல வாசனை வருது. ஆக்சுவலி கோரைக்கிழங்கே வாசனையா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த கோரைக்கிழங்கு மட்டும் இருந்து வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கிடைக்கல. இதை மட்டும் கூட நீங்க மிக்சியில போட்டு அரைச்சு தண்ணி விட்டு அரைச்சு அதை மட்டும் போட்டுக்கிறது பெஸ்ட். டீனேஜ்ல இருக்கிறவங்க ரொம்ப ஹசியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் இதெல்லாம் அவங்க செஞ்சுக்க வேண்டியது அவங்க அதாவது டைம் இருந்து எல்லாம் பண்ணி போனா பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சின்ன குழந்தையா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து இந்த 2 தடவை கண்டிப்பா. அப்படி இல்லைனாக்கா வந்து அவங்களோட ஆப்ஷன் தான். போறவங்க இந்த ரவா ஃபார்ம்ல யூஸ் பண்றது. அண்ட் இந்த நாளுக்குல வந்து நாளும் கிடைக்கலனாக்கா இந்த பண்ணலாம். அதே மாதிரி குப்பைமேனி கீரையை வந்து உங்க தோட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பறிச்சு அதை மட்டும் அரைச்சு அப்படியே போட்டுக்கிறது பெஸ்ட். அது மாதிரி செய்யலாம். சோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ். பட் இது ரெண்டும் தனித்தனியா கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல தனித்தனியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 4 இருந்தாலும் இந்த ஆஃப்டர் யூஸ்ல வர பர்னிங், ஒருத்தருக்கு வந்து பர்னிங் ஃபீலிங். இப்போ இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ போஸ்ட் மெனோபாஸ் அந்த அப்பர் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு என்னன்னாக்கா ரொம்ப அந்த திக்கா இருக்கிறதுனால அந்த கலர் கொஞ்சம் லைட் ஆனா பெட்டர் நினைப்பாங்க. வெளியில எங்கேயான போகணும் அப்படின்னாக்கா அது தனியா தெரியறது இல்லையா, அவங்களுக்கும் வந்து ஒரு வழி இருக்கு. இப்போ அதெல்லாம் பார்ப்போம் என்னன்னு. இவங்க என்னன்னாக்கா நிறைய இதுல வந்து நான் தக்காளி பழத்தை பத்தி, அதாவது இந்த ஆக்னே பருக்களுக்கான பல வகை வழிகள் அது சொன்னோம் இல்லையா. அப்ப வந்து தக்காளி பழம் சொல்லிருக்கீங்க, இந்த வந்து துவைகள்ல வந்து கொஞ்சம் சின்ன வந்து சுருங்கும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணும்போது அது நல்லா வந்து கிளீன் பண்றது இல்லையா, அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் வருது. சரி, அத கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளஸ் அகைன் டு ஹேவ் ஒரு ஷ்ரிங்க் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த தக்காளி பழத்தை அரைக்கிறது. விதைகளோடய போடலாமா? அது அப்படியே அது நீங்க வந்து ஆக்சுவலி வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். விதைகள் இல்லாத பார்த்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப நேரம் வச்சுக்கணும்ன்றது இல்லாதனால இட் இஸ் ஓகே. சோ அதாவது முதல்ல வந்து இந்த பொடியை போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்றதுக்கு, அதாவது இம்மீடியட்டா. ஓகே, அது முகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எரிச்சல் இருந்ததுனாக்கா யூஸ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஆமா. சோ இந்த தக்காளி விழுதா. சோ இது நீங்க அப்பர் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா? அப்பர் மிடில் ஏஜ் இல்ல, இது டீன்ஸ்க்கு. ஈஸ்ட்ரோஜன் அவங்களுக்கு வந்து ஆயிலியாவும் இருக்கும் இல்லையா. சோ இந்த ஆயிலியும் எடுத்து பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து இதனால ஒரு பர்னிங் ஃபீலிங்கும் இல்லாம அது கொஞ்சம் சாஃப்டாவும் ஆக்கி ஒரு சில்னஸ் குடுக்கிறதுக்கு இந்த என்ன டைப் ஸ்கின் இருந்தாலும் அவங்க போட்டுக்கலாம். எந்த டைப் பண்ணா கூட இதை யூஸ் பண்ணிட்டு பின்னாடி அதை போட்டுக்கிறது. வேறஸ் இந்த லைக் வயது ஆயிட்டு அந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்னன்னாக்கா அவங்களுக்கு ப்ராப்ளம் எப்படின்னாக்கா ரொம்ப கருகருன்னு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. கருகருன்னு இருந்தா பரவாயில்ல. அவங்க வந்து எப்படின்னாக்கா பெயின்
ஃபர்ஸ்ட் இந்த பொடியை போட்டு வாஷ் பண்ணிட்டு தேனை நீங்க சொன்ன மாதிரி பிரஷாலையும் போடலாம், காட்டனாலையும் போடலாம், கையாலையும் போடலாம். தேன் எதுக்கு உபயோகப்படுத்துறோம்? ஆக்சுவலி அது தேன் ஆக்சுவலா தேனை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது வர கேள்வி எப்படின்னா, அது நரைச்சு போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? டெஃபினட்டா அது நரைக்காது. ஆனா இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் ஹேர் இருக்கிற போஸ்ட் மெனோபாசல் பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அந்த கலரை கொஞ்சம் ஃபேட் ஆக்கும். ரொம்ப கருகருன்னு இல்லாம இட் வில் கம் டு அந்த ஸ்கின் கம்ப்ளெக்ஷன் லெவலுக்கு கொண்டு வரும். எந்த ஏஜ்ல இருக்கிறவங்க இது 50 வயசுக்கு மேல ஓகே அப்படி வச்சுக்கலாம். நம்ம அது வரைக்கும் தக்காளி 50 வயசு தக்காளி இல்லைன்னாக்கா இவங்க தயிர், பால், எனிதிங் இமீடியட்டா அவங்களுக்கு அந்த ஒரு அடங்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு என்னன்னாக்கா நாளாவட்டத்துல இவங்க மறந்துடலாம். இது நம்ம யூஸ் பண்றோம் நினைச்சுட்டே இருக்க கூடாது. ஒரு சைக்காலஜி தான் இது. எனக்கு இருக்குன்னு நினைச்சுட்டே இருந்தா அதே பார்த்துட்டு இருக்க தோணும். ஓகே. சோ அந்த மாதிரி செய்யாம இவங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் யூசிங் அண்ட் கீப் ஆன் யூசிங். அதுக்கப்புறமா நீங்களே மறந்துடுவீங்க இது ஒரு பிரச்சனை அப்படிங்கறத. சோ திஸ் இஸ் த ஃபைனஸ்ட் வே. அதாவது நம்மளுக்கு ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் எதுவுமே இல்லாத, அதுதான் மெயினா பார்க்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கு. கரெக்ட். இப்போ சில டைப் ஆஃப் லோஷன் சொல்யூஷன் இதெல்லாம் போடும்போது என்ன ஆறுது அப்படின்னாக்கா அந்த இடம் மட்டும் டார்க் ஆயிடும். ஓஹோ, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது லேட்டஸ்டா எலக்ட்ராலிசிஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி. அது சக்சஸ் ரேட் இருக்கு. இருந்தாலும் அதாவது இந்த மாதிரி அந்த இடம் மட்டும் டார்க் ஆற கேசஸும் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம எந்த ரேஞ்சில வருவோம் தெரியாது. சோ டேக்கிங் ரிஸ்க். சோ அந்த மாதிரி ஒன்னும் டார்க் ஆறுது. அப்படி இல்ல சில சொல்யூஷன் சில கிரீம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது டிபெண்டிங் ஆன் யுவர், அதாவது இது என்னன்னாக்கா கேள்வி பாத்தீங்கன்னாக்கா இது எத்தனை நாள்ல போகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னாக்கா யாராலையும் சொல்ல முடியாது. இது இண்டிவிஜுவல் கேஸ். இட் இஸ் a கேஸ் ஸ்டடி மாதிரி. அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிசியாலஜியோ, சப்போஸிங் நீங்க உங்களோட ஹெரிடிட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது நிறைய லாங் ஹேரா இருக்கிறவங்களுக்கு பார்த்தா அப்பர் லிப் லோவர் லிப்ல எல்லாம் இருக்கும். பட் தே வில் நாட் மைண்ட் லிவிங் லைக் திஸ். அப்படியே இருப்பாங்க. முடி நல்லா நீளமா இருக்குல்ல, அது ரொம்ப ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி. பட் இது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு எந்த மாதிரி மெடிக்கல் ப்ராப்ளமும் இருக்காது, ஹார்மோன் ப்ராப்ளமும் இருக்காது. பட் இவங்க தே கேரி ஜீன்ஸ். இப்ப நீங்க கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சொல்ல வந்தேன் நான். கேரளா இட்ஸ் ஸ்பெஷலி அவங்களோட கிளைமேட், அவங்களோட எண்ணெய் யூஸ் பண்றது. பட் ஆப்வியஸ்லி இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது முடி வளர்ற மாதிரி இந்த பாடிலி ஹேரும் வளர ஆரம்பிக்கிறது. பட் அவங்க எந்த காரணத்துக்காகவும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது நிறுத்துறதா இல்ல. அது அவங்களோட இது. சோ தே ஆர் நாட் டேக்கிங் ஒரு பெரிய இதுவா எடுத்துக்கிறது இல்ல. அதனால அது என்ன ஆகுது, ஒரு ஏஜுக்கு அப்புறமா தானாவே சரியா போறது. தட் இஸ் ஒன் வே. அப்படி இல்லைன்னா இது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா போகும். எத்தனை நாள்ல போகும், எத்தனை மாசத்துல போகும்னா, இப்ப இந்த குப்பைமேனி கீரையை மட்டும் அரைச்சு அதை போட்டு அது ஒரு மாசத்துல போயிட்டு என்கிட்ட சொன்னவங்களும் இருக்காங்க. அவங்களோட பிசியாலஜி அந்த மாதிரி இருந்திருக்கு. அவங்களோட பிசியாலஜி ஒரு வருஷம் யூஸ் பண்ணாலும் ரொம்ப மெல்லிசா ஆறதுக்கே 2 வருஷம் ஆறுது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. மேபி உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் கிடையாதுங்கிறதுல நீங்க 100% நம்பிக்கையா இருக்கு. ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 3 வயசுல இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது தட் இஸ் பை தி டைம் இந்த குழந்தைங்க ஒரு 12-13 வயசு வரும்போது அவங்க அதை பத்தி நினைக்கவே ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் இட் வில் நாட் பி a problem. அதாவது மீதி பேர்லாம் சொல்லும்போது அப்பதான் நோட்டீஸ் பண்ற மாதிரி அவங்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் போது சோ அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேள்வி யாரும் கேட்க கூட மாட்டாங்க. அதுதான் சொன்ன. அதாவது அந்த அவேர்னஸ் அது வரவே கூடாது. அதை பத்தி அந்த மாதிரி ஒரு தாண்டவே இருக்கக்கூடாது. இருந்ததுனாக்கா இதெல்லாம் ஒரு நேச்சுரல் வேலையை கொண்டு வரலாம். இதையும் தாண்டி இப்போ ரெகுலரா மஞ்சள் யூஸ் பண்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது இல்லையா. மஞ்சள் யூஸ் பண்ணாக்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, முதிர்ச்சி போயிடும் அப்படிங்கிறது. தட் இஸ் ஃபேக்ட். இல்லைன்னு சொல்ல. இப்ப கிழங்கு மஞ்சள் யூஸ் பண்ணும்போது ரஃப் ஆகும். வேற கஸ்தூரி மஞ்சள் ரஃப் ஆகாது. பட் கஸ்தூரி மஞ்சளை மட்டும் போட்டுக்கும் போது உங்களுக்கு இந்த தேவையற்ற முடி போகுன்றது கிடையாது. அதுக்கு அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. வேற அது ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பா அந்த கலர் மாத்தும். அதுக்கு ஆனா பொதுவா மஞ்சள் முடிய நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீக்கிறதுன்றது கிடையாது. அது எப்படின்னாக்கா அது இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்னா இட் பிகம்ஸ் வெரி
சாஃப்ட் இல்லையா, அதே மாதிரிதான் கஸ்தூரி மஞ்சளும். அது வந்து ஒரு முதிர்ச்சியை கொடுக்காது, பிளஸ் வந்து இட் கிவ்ஸ் a softness to the skin. அதே மாதிரி கொடுக்கும்போது அந்த முடி இருக்கிற இடமும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் விசிபிள் அந்த இது கம்மியா இருக்கும். ஓகே, இன்விசிபிளா போகும். பிளஸ் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப நல்லது இல்லையா? ஆமாமா, ஸ்கின்னுக்கு நல்லது. இது வந்து வேற ஏதான ஒரு மார்க்ஸ் இருந்தாலும் போகும். இந்த மாதிரி புண்ணு, அதாவது லைக் டீனேஜ்ல வர ஆன்டிசெப்டிக் தான. அதனால வந்து கஸ்தூரி மஞ்சளை யூஸ் பண்றது பொதுவா வந்து ரொம்ப நல்லது. சோ இதை யூஸ் பண்றது கூட நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சலிச்சு யூஸ் பண்றது அதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி I mean as per the age. இப்ப நீங்க இந்த பொடி இருக்கு இல்லையா, இது வந்து of course நீங்க வந்து தேவையற்ற முடிய வந்து கொஞ்சம் அந்த growth வந்து இது பண்ணனும்னு சொன்னீங்க, வீக்கெண்ட் பண்ணனும்னு சொன்னீங்க. இதனால நம்மளோட கம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா வந்து உங்களுக்கு இல்ல கம்ப்ளெக்ஷன், அதாவது என்ன சொல்றேன்னா இப்ப இந்த வந்து தேவையற்ற முடி இருக்கும்போது வந்து கம்ப்ளெக்ஷன் போயிடுதுன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளெக்ஷன் போறது கிடையாது, இது வந்து இட் இஸ் ஹிடன் பை த ஹேர். அதுதான் சொல்றேன். ஆமா, அந்த இது மாதிரி ஒரு சாஃப்ட் ஆக்கும்போது உங்க கம்ப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்துரும். ஆமா, அதே மாதிரி நீங்க இப்போ இந்த பாக்குற வியூஸ்ல யாரானா கூட இந்த மாதிரி தேவையற்ற முடி இருக்கிறவங்க இந்த கோரைக்கிழங்கு மட்டும் கிடைச்சதுன்னா இதை மட்டும் பவுடர் பண்ணி நீங்க வந்து ஃபேஸ்லயோ இல்ல எங்க இருக்கோ அந்த மாதிரி போட்டு பாருங்க, நல்ல பிரைட்டா தெரியும். immediately you will find the brightness in your face. இப்ப கை கால் எல்லாம் போட்டுனா கூட அந்த மாதிரி முடி இருக்கிறவங்க இப்ப இந்த கோரைக்கிழங்கு வந்து நம்ம தனியா அரைச்சு எடுத்துட்டு இப்ப இந்த எங்கெல்லாம் நிறைய வருமோ இந்த மாதிரி மேல அப்பர் லிப்ஸ்ல இங்க சின்ல அங்கெல்லாம் வந்து போட்டு வந்து பேக் மாதிரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே எடுத்துறது. அதுவும் நீங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது டெஃபினட்டா பலன் இருக்கு. ஓகே, the same can be applied for underarms also. எல்லாத்துக்குமே, அதாவது தேவையற்ற முடி எந்த ஏரியால இருந்தாலும் ஓகே you can use this. இது மாதிரி எதுவும் கிடைக்கலன்னா எல்லாம் கிடைக்கல, கிடைச்சதுன்னா it is very good. கிடைக்கலன்னா இப்போ வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு அப்படின்றவங்க இது வந்து வெடிக்கு தேய்ப்பாங்கல்ல, வெடிப்பு தேய்ப்பாங்க. பட் இதுவும் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் க்ளோஸ் ஆகும், சாஃப்ட் ஆகும், அந்த மாதிரி தானே. இப்ப வந்து கால்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த பவுடர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பவுடர் இது மேல போட்டுக்கிறது இல்ல, கால்களுக்கு வந்து சும்மா ஒரு மேலேந்து கீழே அந்த பவுடர் அப்ளை பண்ணிட்டு இதான அப்படியே ஒரு இப்ப துணியெல்லாம் வச்சு எடுக்காம இதாலேயே ஒரு மாதிரி ஆப்போசிட் லைன் பண்ணா இன்னும் நல்ல எஃபெக்ட். தண்ணி போடணுமா? அப்ப கொஞ்சம் இதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இப்ப கைகள் இருக்கு வச்சுக்கோங்களேன், கைகள் அப்ளை பண்றீங்க, அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes இல்ல 10 minutes கழிச்சு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி எடுக்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் எனி ஒரு கிளாத்தோ காட்டனோ யூஸ் பண்ணாத. அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் யூ வில் ஃபைண்ட் த எஃபெக்ட் பெட்டர். இது வந்து இன்னொன்னு என்னன்னாக்கா படிகாரம். ஓகே, படிகாரம் அதே மாதிரிதான். நீங்க வந்து பவுடர் பண்ணி தண்ணியை யூஸ் பண்றது இந்த மிக்ஸுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கு. ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப இந்த பொடியை வந்து நம்ம தக்காளி சாரோட கலந்து போடலாமா? கலந்து போடுறது அப்ப வந்து தக்காளியோட இதுதான் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிரச்சனை என்னவோ அதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னும் போது அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா தக்காளிக்கு தனி குணம், அது தக்காளி பத்தி பேசுவாங்க. பட் இப்ப வந்து தேவையற்ற முடியும் வரும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணி அதனால வர எரிச்சலுக்கு தக்காளி யூஸ் பண்ணாரு. ஓகே, இப்ப இது வந்து நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து மீந்துடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்புறமா வந்து டெய்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் பவுடரா தான் இருக்கு. இல்ல நீங்க சொன்னீங்களா தண்ணியில போட்டு ஆக்சுவலி அது அப்படியே மீந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு திக்கா பேக் போட்டுருங்க, அவ்வளவுதான். ஃப்ரிட்ஜ்ல வச்சு மறுநாள் யூஸ் பண்றது அதெல்லாம் வேண்டாம். அது அப்படியே யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, சோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியும். கம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுறது நம்ம அப்படியே கண்கூடா தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல இவங்க வந்து அவங்களா யூஸ் பண்ணிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்பாட் மிரர்ல அது வச்சுக்கணும். என்னது பூத கண்ணாடியா, மேக்னிஃபையிங் மிரர். ஆமா ஆமா, இதுல வந்து பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும்ல முடி எங்கெல்லாம் இருக்கு, கிளீனா தெரியும். சோ தட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து நல்லா ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். So it's very important to have this. So எந்த டவுட்டும் இல்ல, நல்லா அப்சல்யூட்லி கிளியர். ஒண்ணுல நேரா போய் பண்ணி பார்க்கணும், பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். அது ஒண்ணுதான் பாக்கியில இருக்கு. சோ எத்தனையோ பேர் நமக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமா ரொம்ப சூப்பரான டிப்ஸ் கொடுத்தாச்சு. இனிமேல் உங்க கையில தான் இருக்கு, உங்க கால்ல தான் இருக்கு, உங்க முகத்துல தான் இருக்கு. சோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் டெஃபினட்டா எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா இவங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க நீங்க டிப்ஸ். சோ மறக்காம எங்களுக்கு லெட்டர் எழுதுங்க, போன் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.